ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இந்த நல்ல நாளுக்காக கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிற அவருடைய திருவார்த்தை யோசுவா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் பிற்பகுதி. சபைக்கு முன்பாக நிற்கும் வரைக்கும் பழி வாங்குகிறவன் கையினால் சாகாதபடி ஓடிப்போய் இவற்றில் ஒதுங்கிக் கொள்ளலாம். பழி வாங்குகிற மக்கள் இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். நம்மை மீது பழியை போட்டு நமக்கு விரோதமாக குற்றச்சாட்டுக்களை எல்லாம் தயார் செய்து நம் மீது குற்றப்படுத்துகிற மக்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக இருக்கிறோம். இது குடும்பத்திலிருந்து, திருச்சபையிலிருந்து, நிர்வாகங்களிலிருந்து, அலுவலகங்களிலிருந்து எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்துக்கென்று அப்படி பழி வாங்குகிறதுனால் ஏற்படுகிற பிரயோஜனம் என்ன, மீட்பு என்ன, நன்மை என்ன என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு பிரயோஜனம் இல்லாத மக்களாக நாம் இருக்கிறோம். பழி வாங்குவதால் நமக்கு என்ன லாபம் இருக்கிறது? ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த மனிதர் எழுந்தாலும் அவர்கள் நிச்சயமாகவே பழிவாங்கப்படாமல் பாதுகாக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு சத்தியத்தை இந்த நாளினுடைய திருமறை பகுதி நமக்கு கொடுக்கிறது. பழிவாங்காமல் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்கள் பழிவாங்காமல் இங்கே ஒதுங்கிக் கொள்வார்கள். 40 வயது மதிக்கத்தக்க ஆண்ட்ரூஸ் கார்னகி என்ற அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு பெரிய பணக்காரர். அவர் ரயில்வே துறையில் இரும்புகளை வாங்கி விற்று அது ஒரு பெரிய வியாபாரத்தை செய்து கொண்டிருந்தவர். தொழில் மூலமாக பணம் அதிகமாக சேர்த்தார். இதற்காக தன்னுடைய வாழ்நாளிலே அதிக தூரம் பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஆனால் அவர் எழுதிய சொத்து என்ற நூலிலே அவர் எழுதுகிறார், இட் இஸ் டிஸ்கரேஜ் டு டை என்று எழுதுகிறார். பணக்காரன் அழிவது இழிவு என்று சொல்லி எழுதுகிறார். அவருடைய முதற் பகுதி பணம் சேர்ப்பது, பிற்பகுதி அதை எப்படி பயன்படுத்துவது. ஆனால் இந்த மனிதர் உடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், ரயில்வே துறையிலே இரும்புகளை வாங்கி விற்பது, அதற்காக இரும்புகளை பயன்படுத்துவது, இவற்றை செய்யும் பொழுது அவர் பயணத்துக்காக ஸ்லீப்பர் பெர்த் என்று சொல்லக்கூடிய நாம் இன்று பயணம் செய்கிற செகண்ட் கிளாஸ், அந்த ஸ்லீப்பர் பெர்த்தை உருவாக்கின பெருமை இந்த ஆண்ட்ரூஸ் கார்னகி என்ற இந்த 40 வயது மனிதனுக்குத்தான் அது சேரும். ஏனென்றால் அவர் பயணம் செய்த நாட்களிலே, நீண்ட நாட்கள் பயணம் செய்த காரணத்தினால் ரயில்வேயில் அவர் ஒரு ஸ்லீப்பர் பெர்த்தை உண்டாக்கி அதில் பயணம் செய்து அவர் கண்டுபிடித்து கொடுத்தார். அதனுடைய பயன்பாடு தான் இன்றைக்கு ரயிலிலே 2ஆம் வகுப்பு படுக்கை வசதி உள்ள ஒரு பயணம். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க காரியங்களை இந்த உலகத்துக்கு அவர் அறிமுகம் செய்தார். அதாவது தன்னுடைய வாழ்வினுடைய ஒரு பகுதி பணம் சேர்ப்பது, மற்றொரு பகுதி அதை பயன்படுத்துவது. பணம் தேவைதான், ஆனால் பணம் இல்லாத வாழ்க்கை அது வாழ்க்கை அல்ல. ஆனாலும் பணத்துக்காகவே நாம் உழைக்கிறோம், பிழைக்கிறோம் என்ற எண்ணம் வரக்கூடாது. இங்கே அப்படி பிழைத்த மக்கள்தான் இன்றைக்கு பழிவாங்கப்படுகிறார்கள். பணத்தின் ஆசையினாலே, வேறு ஆசையின் என்ற அந்த வேறுனாலே அவர்கள் அழிக்கப்பட்டு, பண ஆசையினாலே அவர்கள் தள்ளப்பட்டு என்ன செய்கிறார்கள்? பிடுங்கி எறியப்படுகிறார்கள், பழிவாங்கப்படுகிறார்கள். இங்கே அந்த பழிவாங்குகிறவனுடைய கையிலே நீ சாகாதபடி இங்கே அடைக்கலம், இங்கே என்னிடத்திலே அடைக்கலம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை நாம் செய்த பாவங்கள், நாம் ஒருவருக்கு விரோதமாக செய்த குற்றங்கள், தவறுகள் எல்லாவற்றிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க உண்மையுள்ளவர் என்பதை இந்த அருமையான ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, நீ இங்கே ஒதுங்கிக் கொள்ளலாம் என்று சொல்கின்ற அந்த வார்த்தை கடவுளுடைய அடைக்கலத்தில், அவருடைய நிறைவில்
நாம் ஒதுங்கிக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இந்த நாளை துவங்குவோம். கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் இன்றும் என்றும் மாறாத உம்முடைய கிருபை எப்பொழுதும் எங்களோடு தங்கியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தாவே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.